கடவுள் இந்த பூமியை படைக்கும் போது நல்லா இருந்துச்சுங்க. ஆதாமும் ஏவாளும் சந்தோஷமா இருந்தாங்க. ஒரு துன்பம் இல்ல, ஒரு துயரம் இல்ல, ஒரு வியாதியும் இல்ல. ஆதாமும் ஏவாளும் என்னைக்கு பாவம் செஞ்சாங்களோ அன்னைக்கே இந்த பூமியில துன்பம் வந்துச்சு. பாட்டி கூட யோசிச்சு பார்த்தேன், இந்த ஆதாமும் ஏவாளையும் கடவுள் மன்னிச்சிருந்தா நல்லா இருக்கும். ஆனா அதை அப்படி மன்னிக்க முடியாதுங்க. லூசிபர் உள்ளத்துலதான் பாவம் செஞ்சான். கடவுள் அவனையும் அவன் கூட்டத்தையும் கீழே தள்ளிட்டாரு. அவன் தான் இன்னைக்கு சாத்தானா மாறி போயிட்டான். ஆதாமையும் ஏவாளையும் மன்னிச்சு விட்டா இந்த சாத்தான் கேள்வி கேட்பான், எங்களை மட்டும் மன்னிக்கல, அவங்கள மட்டும் ஏன் மன்னிச்சீங்க அப்படின்னு கேட்பான். கடவுள் பச்சை போதம் உள்ளவர் இல்லைங்க, அவர் நீதி உள்ள நீதிபதிங்க. ஒரு ராஜாவோட மகன் தேரை ஓட்டிட்டு போனான். ஒரு கண்ணுக்குட்டி மேல ஏற்றி கண்ணுக்குட்டி செத்து போச்சு. பசுமாடு போய் ராஜாட்ட நீதி கேட்டுச்சு. அந்த நீதியுள்ள ராஜா என்ன செய்தார் தெரியுமா? தன்னோட ஒரே மகனை அந்த தேரை ஏற்றியே கொண்டாரு. ஒரு ராஜாவே இவ்வளவு நீதியா இருக்கும்போது கடவுள் நீதியா இருக்க மாட்டாராங்க? அதனாலதான் கடவுள் ஒரு நீதி செய்தாரு. தன்னோட ஒரே மகன் இயேசு கிறிஸ்துவ சிலுவையில பலியா கொடுத்தாருங்க. தேவன் நீதியுள்ள நீதிபதிங்க. ஆதாம் ஏவாளோட சாபம் நம்மளை தொடராம இருக்கணும்னா இயேசு கிறிஸ்துவ விசுவாசத்தோட ஏற்றுக்கொள்ளணும். இதுக்கு பேர் தாங்க ரட்சிப்பு. இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டா எல்லா பாவமும் சாபமும் நீங்கிவிடும். நம்ம அனுபவிக்க வேண்டிய பாவத்தின் தண்டனையை இயேசு அனுபவிச்சாருங்க. சில பேர் அறியாம சொல்லுவாங்க, 3 ஆணியை பிடுங்கி போட்டுட்டு தப்பிக்க முடியாதவர்னு சொல்லுவாங்க. இயேசு தானே தன்னை பலியா ஒப்பு கொடுத்தாருங்க. கடவுள் நம்ம மேல வச்சிருக்க அன்புக்கு அளவே இல்லைங்க. இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவங்களுக்கு தாங்க பாவ மன்னிப்பு உண்டு. ஏமாந்து போவாதீங்க, பாவ மன்னிப்புக்கு வேற வழியே இல்ல. நீங்க இயேசுவுக்கு பிள்ளையானா போதுங்க, எல்லா துன்பங்களையும் ஜெயிச்சு நிம்மதியா வாழ முடியுங்க. இதுக்கு பேர் தாங்க சுவிசேஷம். இதுக்கு பேர் தாங்க நற்செய்தி. நல்ல செய்தியை சொல்றது கடவுள் எனக்கு கொடுத்த பாக்கியங்க.